धिम दक कत्ति धिम दक धिम दक धिम दक कत्ति झम तरि किट तक टिकट धिम दक किट तक धिम दक धिम द धिम दक धिम दक धिम दक धिम झम तरि किट तक झम तरि तरि तत धिम दक धिम दक कत्ति டான்ஸ்னா ரமேஷ்னா டான்ஸ் அப்படிம்பாரு. அந்த ஒரு உத்வேகம் தான் என் வாழ்க்கையில என்னை இன்னும் நல்லா திருப்பிடுச்சு. பெர்ஃபார்ம் பண்ற நேரமோ அல்லது அங்கே ஒரு மேக்கப் போட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போனோன்னு நம்மளை கேலி கூத்தா பாக்குறது அந்த இன்னும் அது என்ன மருவி போல. இவ்வளோ சவால்களை தாண்டி பரதநாட்டியத்துல அவரோட தனி முத்திரையை பதிச்சிருக்கவர் தான் இந்த ரமேஷ். நடனமாணி கற்கை நெறியினை யாழ் பல்கலைக்கழகத்திலும், நடன முதுமாணி கற்கை நெறியினை அண்ணாமலை பல்கலைக்கழகம், இந்தியாவிலும் குளோபல் ஆர்ட்ஸ் அகாடமி நாட்டிய பூஷன் நர்த்தன வித்தகர் 6வது தரத்தினையும் பெற்று இப்பொழுது நடன ஆசிரியராக சேவை செய்கின்றேன். பரதநாட்டிய துறையில ஆர்வம் இருக்கிற ஆண்கள் சாதிக்கலான்னு வந்தால் அவர்களுக்கும் ஒரு சவால் இந்த சமூகத்துல இருக்குது. நடராஜர் தான் இந்த நடனக்கலைக்கு ஒரு தோற்றுவாயாவ அமைஞ்சவர். ஆனா நம்ம காலப்போக்குல அதை என்ன செஞ்சிடறோம்னு சொன்னா ஒதுக்கி இவங்க கத்துக்க கூடாது, ஆண்கள் இப்படி ஆகிருவாங்க அப்படி ஆகிருவாங்க. இவர் போன்ற பல கலைஞர்கள் நடனத்துறையில முயற்சி எடுத்துட்டு வராங்க. ஆனா அவங்க எல்லாருமே சரியான முறையில அங்கீகரிக்கப்படுறது இல்லை. போய் பரதநாட்டியம் ஆடுறான் அப்படின்னா அவன் மேக்ஸிமம் கேர்ளுக்கு நளிமை தன்மை உடையவனாவே கேர்ள்ஸ் மாதிரி இருப்பான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே இருக்கு. அதை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் இவ்வளோ பாடுபட்டு அகாடமி ஒன்று உருவாக்கினாரு. பெண்கள்கிட்ட சாயல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செய்யுதுன்னா ஆண்கள் கம்பீரமா ஆடணும், பெண்கள் சாஃப்டா ஆடணும்னு சொல்லி நாங்க வகை பிரித்து இருக்கோம். பரதநாட்டியம் செய்யறதுனால பெண்களை போன்ற உடல் அமைப்பு மற்றும் நடையுடை பாவனை தனக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் பல ஆண்களுக்கு வாரது உண்டு. ஆனால் அது அப்படி இல்லை. அவை பரதநாட்டியத்திற்கான இயல்புகள் தானே ஒழிய பெண்களுக்கான இயல்புகள் அல்ல. இவர் போலவே பல திறமையுள்ள கலைஞர்களை இவர் உருவாக்கி இருக்காரு. மலையகத்தை பொறுத்தவரையில ஒரு கஷ்டமான காரியம்னா அரங்கேற்றம் தான். ஆனா என்னுடைய நடன பள்ளியில 6க்கு மேற்பட்ட அரங்கேற்றங்கள் நடைபெற்றுள்ளன. பல்கலைக்கழகத்துல ஒவ்வொரு வருடமும் என்னுடைய மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதிக்கப்படுகிறாங்க. அவங்க நிறைய பேர் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் லெக்சர்ஸ் ஆகியிருக்காங்க. இதை ஒரு பால் சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லாம ஒரு கலையா மதிச்சு ஆர்வம் செலுத்தினா இந்த துறையிலையும் ரமேஷ் மாதிரி இருக்கிற பல கலைஞர்கள் அங்கீகரிக்கப்படுவாங்க. झम तरि किट तक